வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்குறது யூனிட் 1ல் தியரம் 1.7 ரிவர்சல் லா ஃபார் இன்வர்சஸ். இஃப் A and B are non-singular matrices of same order, then the product AB is also non-singular and AB the whole inverse equal to B inverse A inverse. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, A and B ரெண்டுமே நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறாங்க. நான்-சிங்குலர்னால் டிடர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தென்னுக்கு அப்புறம் உள்ள ப்ரூவ் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் ஏபி இஸ் ஆல்சோ நான் சிங்குலர். ஏயும் பியும் தனித்தனியாக நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா ஏபி அதோடைய ப்ராடக்ட் ஏபியும் நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதை இல்லாமல் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அதே தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நேர்மாறுகளின் வரிசை மாற்று விதி அப்படின்னு சொல்கிறோம். நேர்மாறுகளின் வரிசை மாற்று விதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் பி என்பன ஒரே வரிசையுடைய பூஜ்ஜியமற்ற கோவை அணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஜ்ஜியமற்ற கோவை என்ன, அதோடைய டிடர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. அவற்றின் பெருக்கற்பலன் ஏபியும் பூஜ்ஜியமற்ற கோவை அணியாகும். அப்படின்னா தனித்தனியாக அது பூஜ்ஜியமற்ற கோவை என்ன, அதை மல்டிபிள் பண்ணுறப்போ அதுவும் பூஜ்ஜியமற்ற கோவை அணி அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அதை இல்லாமல் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இதோட ப்ரூவ் பார்ப்போம். சார், இப்போ ஏ அண்ட் பி ஆர் நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லலாம். நான் சிங்குலர்னா டிடர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0, டிடர்மினன்ட் ஆஃப் பி நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போது ஏபியும் நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஏபிக்கு நம்ம டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏபிக்கு டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்போ அதுவும் நாட் ஈக்குவல் டு 0. ஏபியோடைய டிடர்மினண்ட்டை நம்ம டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிடர்மினன்ட் ஆஃப் பி அப்படின்னு எழுதிக்கலாம். சார், டிடர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0, டிடர்மினன்ட் ஆஃப் பியும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் அதுவும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒன்று ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து ஏபியுடைய இன்வர்ஸ். ஸோ ஏபியுடைய இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏபிக்கு இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா அது பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா இப்போ ஏபியோட இன்வர்ஸ் இது தான் அப்படின்னா ஏபியோட இதை மல்டிபிள் பண்ணுறப்போ நமக்கு என்ன வரணும், ஐ வரணும். அதாவது ஒரு மேட்ரிக்ஸுக்கு அதோட இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணுறப்போ, ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணுறப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் வரும். அது வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ இதோட இன்வர்ஸ் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸை ஏபியோட மல்டிபிள் பண்ணுறப்போ ஐ வரணும். அப்படி வந்ததுன்னா பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸுங்கிறது ஏபியுடைய இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ நான் அதனால் என்ன செய்யறேன்னா, பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸை ஏபியோட மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ ஏபி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் இது அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? சேர்ப்பு விதி யூஸ் பண்ணுறேன். ப்ராக்கெட்டை மாற்றி எழுதிக்கணும். ஏ இன்ட்டு பி பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். இப்போ ஏ இன்ட்டு பி பி இன்வர்ஸ் ஐ. ஸோ ஏ இன்வர்ஸ். ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணால் ஐ வரும். யூனிட் மேட்ரிக்ஸோட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ ஏ இன்வர்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணால் ஐ வரும். ஸோ இதை 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து நான் பார்க்குறது இதை அப்படியே ரிவர்ஸில் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போவும் நமக்கு ஐ வரணும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸை எழுதிட்டு அதோட ஏபியை மல்டிபிள் பண்ணுறேன். இப்போது ஏபி த ஹோல் இதுலேயும் நான் அசோசியேட்டிவ் லா சேர்ப்பு யூஸ் பண்ணுறேன். ப்ராக்கெட்டை மாற்றுறோம். ஸோ பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஏ பி உங்களதை அப்படியே எழுதிட்டு ப்ராக்கெட்டை மட்டும் மாற்றி எழுதுறேன். ஸோ பி இன்வர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணால் ஐ பி இன்வர்ஸ் இன்ட்டு ஐ. இன்வர்ஸோட யூனிட் மேட்ரிக்ஸோட எதை மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். ஸோ பி இன்வர்ஸ் பி. ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணோம்னா அது ஐ வரும். ஸோ ஐ இது 2. இப்போ நம்ம எப்படி மாற்றி மல்டிபிள் பண்ணாலும் ஐ தான் வருது. அதாவது ஏபியோட பி இன்வர்ஸ் இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணுறப்போ ஐ வருது அப்படின்னா இப்போ இதோட இன்வர்ஸ் இது தான் இல்லையா? அப்போ நம்ம ரிசல்ட் எழுதுகிறோம். ஃப்ரம் 1 and 2, அதாவது 1 and 2விலிருந்து 1 and 2விலிருந்து இப்போது ஏபியுடைய இன்வர்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. AB the whole inverse equal to B inverse A inverse.
So hence, so okay, thank you.